ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். டெய்லி 1 பை 1 கொஷினாக பார்த்து போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். அரிட்டாப்பட்டியை பல்லுயிர் பாரம்பரிய பகுதியாக தமிழக அரசு அறிவித்ததன் நோக்கம் என்னவென்றால், இந்த அறிவிப்பு இப்பகுதியின் உயிரியல் மற்றும் வரலாற்று களஞ்சியத்தை பாதுகாக்க உதவும். விவசாய நிலங்களை மேம்படுத்த இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அரிட்டாப்பட்டி கிராமம் என்பது 7 சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக கொண்டுள்ள பகுதியாகும். இதனோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்துக்கு உட்பட்டுள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் மதுரை கிழக்கு வட்டத்துக்கு உட்பட்டுள்ள மீனாட்சிபுரம் ஆகிய கிராமங்களில் இருக்கும் 193.215 ஹெக்டேர் பரப்பளவுள்ள பகுதிகளை பல்லுயிர் தலமாக தமிழ்நாடு அரசு நவம்பர் 22ஆம் தேதி அறிவித்துள்ளது. இதுவே தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாகும். அரிட்டாப்பட்டி தான் தமிழ்நாட்டோட முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம். இது பார்த்திங்கன்னா 7 சிறிய குன்றுகள் இந்த தலத்துக்குள் அடங்குகின்றன. 7 சிறிய குன்றுகள் அடங்குகின்றன. பல்லுயிர் பெருக்கம் நிறைந்துள்ளதுடன் வரலாற்றில் முக்கியத்துவம் உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் உள்ள மலைக்குன்றுகள் 250 பறவை இனங்களுக்கு வாழ்விடமாக இருக்குதாம். ஓகேங்களா? தனித்துவம் மிக்க இந்த மலைப்பரப்பு 72 ஏரிகள், 200 இயற்கை நீரூற்று குளங்கள் மற்றும் 3 தடுப்பணைகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இதில் சொல்லியிருக்காங்க, ஆன்சர் பாருங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு இப்பகுதியில் உயிரியல் மற்றும் வரலாற்று களஞ்சியத்தை பாதுகாக்க உதவும். இது கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிட்டாப்பட்டி கிராமம் என்பது 7 சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக கொண்டுள்ள பகுதியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 3 இது ரெண்டும் ஆன்சர் கரெக்டு. அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா? மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.